அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்திலிருந்து ரொம்ப சின்ன டாப்பிக்கான ஹாலஜனின் ஆக்சைடுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாலஜன்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்க ஆக்சிஜன் கூட சேர்ந்து உருவாக்குற சேர்மங்களுக்கு தான் ஹாலஜனின் ஆக்சைடுகள்னு பேர். இந்த 4 ஹாலஜன்களில் ஃப்ளூரின் ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு ஃப்ளூரினோட ஆக்சைடுகளை உருவாக்குது. OF2, O2F2, O4F2 இவங்களாம் ஃப்ளூரினோட ஆக்சைடுகள். ஆனால் மற்ற ஹாலஜன்கள் இருக்குல்ல, குளோரின், புரோமின், அயோடின், இவங்க ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு அவங்களோட ஆக்சைடுகளை உருவாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் ஏதாவது மறைமுக முறையில் இந்த குளோரின், புரோமின், அயோடினோட ஆக்சைடுகளை உருவாக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஏன்னா இதில் 1 மார்க் கொஷின்ஸ், இன்டர்னல் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ளூரினோட ஆக்சைடுகள்லாம் என்னென்ன, அதில் ஃப்ளூரினோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். மற்ற ஹாலஜன்கள், அதாவது குளோரின், புரோமின், அயோடின் இருக்கு இல்லையா, இவங்க என்னென்ன ஆக்சைடுகள்லாம் உருவாக்குறாங்க, அந்த ஆக்சைடுகளில் அந்த ஹாலஜனோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது தெரியணும். இது பேஸ்டாக தான் கொஷின்ஸ் இருக்க முடியும். இந்த அட்டவணையை பாருங்கள். ஹாலஜனோட ஆக்சைடுகளோட பொதுவான வாய்ப்பாடுகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இல்லையா. X2O, XO2, X2O5, X2O6, X2O7 இவ்வளோ ஆக்சைடுகள் இருக்கலாம். அதில் அந்த ஹாலஜனோட ஆக்சிஜனேற்ற நிலை +1, +4, +5, +6, +7 இதெல்லாம் மெமரைஸ் பண்ணக்கூடாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சிஜனோட ஆக்சிஜனேற்ற நிலையை -2ன்னு வச்சுட்டு நீங்கள் எக்ஸுக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். இப்போ முதல்ல பாருங்களேன், X2O இருக்குது. இப்போ எக்ஸு தான் ஹாலஜன். இப்போ இந்த ஹாலஜனோட ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 2 X2 இருக்கு. அப்போ தெரியாதுல்ல, தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ 2x இருக்குது, அதனால் 2x. ஆக்சிஜனுக்கு -2, மொத்தமாக சார்ஜ் இல்லை, =0. அப்போது 2x = 2வா, x = 2/2 which is +1. அதான் +1 இருக்குது. இப்போ XO2ன்றப்ப பாருங்கள், எக்ஸு தான் ஹாலஜன், ஒன்று இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் அவருக்கு தெரியாது. 2O, அப்போது ஒரு ஓக்கு -2, 2Oக்கு -4, மொத்தமாக சார்ஜ் இல்லை, =0. அப்போ x = +4. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், X2O5. அப்போது X2O5க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு எக்ஸுக்கு தெரியாது, அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் ஹாலஜனோட ஆக்சிஜனேற்ற நிலை. அப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ 2x. இப்போ ஒரு ஓக்கு -2, 5O இருக்கா, I2 10, -10 மொத்தமாக இங்கே ஏதாவது சார்ஜ் இருக்கா, இல்லை, அதனால் 0. அப்போ 2x -10 அந்த பக்கம் போச்சுன்னா +10. அப்போ x = 10/2 +5. ஸோ அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிங்க, +6, +7 வரும். ஸோ ஆக்சிஜனேற்ற நிலையெல்லாம் அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன இங்கே முக்கியம்னா, ஃப்ளூரினோட ஆக்சைடுகள் பாருங்கள் இந்த கேட்டகரியிலே வரலை, ரைட்டா. நீங்கள் நினைக்கலாம், ஏன் வரலை, X2O தானே இருக்குது, இங்கேயும் F2O இருக்கே, 2 ஹாலஜன் 1 ஆக்சிஜன் அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். இங்கே நம்ம ஆக்சிஜனுக்கு -2ன்னு போடுவோம், இங்கே ஆக்சிஜனுக்கு நீங்கள் -2ன்னு போட முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப முக்கியமாக ஜாகிரதையாக இருக்கணும். ஃப்ளூரினுக்கு அவர் எங்கே இருந்தாலும் அவரோட ஆக்சிஜனேற்ற நிலை -1 தான், சரியா. அப்போது ஃப்ளூரினுக்கு இங்கே -1 தான் இருக்கும். ஃப்ளூரினோட ஆக்சைடுகளில் ஃப்ளூரினோட ஆக்சிஜனேற்றும் திறன் -1 தான் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சின்சியராக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிஜனேற்றும் திறன் இருக்கும், +2வாக இருக்கும். அப்போ OF2 கொடுத்து ஆக்சிஜனேற்றும் திறன், ஃப்ளூரினோட ஆக்சிஜனேற்ற நிலை, ஆக்சிஜனேற்றும் திறன் தப்பாக சொல்லிட்டு, சாரி, ஆக்சிஜனேற்ற நிலை அல்லது ஆக்சிஜனேற்ற எண் அது கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்ம எக்ஸ் வச்சுப்போம். அப்போ ஓக்கு என்ன போடுறது, இப்போது ஓக்கு இது வரைக்கும் நம்ம -2 போட்டோம், இங்கே போடக்கூடாது, +2. ஒரு ஓ இருக்குது. ஸோ ஒரு +2 ஒரு எஃப்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், தெரியாது.
ஸோ ப்ளஸ் 2x, 2f இருக்கிறதுனால 2x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -2/2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு கொஷினை மாற்றி கூட கேட்கலாம். ஃப்ளூரினோட ஆக்சிஜனேற்ற எண்ணை கேட்காம OF2ல் ஓவோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? அடுத்தது O2F2 கொடுத்துருக்குறாங்க. இப்போ O2F2வில் பாருங்கள், ஓக்கு வந்து +1ன்னு போடணும். 2 ஓ இருக்கா, அப்போ 2 × 1 +2. இதுக்கு தெரியாது, 2 பேர் இருக்காங்க. அப்போ +2x இஸ் ஈக்குவல் டு ஓவராலாக எந்த சார்ஜும் இல்லை, 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -2, x இஸ் ஈக்குவல் டு 2/-2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஃப்ளூரினோட ஆக்சிஜனேற்ற எண் இங்கேயும் -1 தான். ஆனால் ஆக்சிஜனுக்கு இங்கே ஆக்சிஜனேற்ற எண் என்னது? +2. இங்கே ஆக்சிஜனேற்ற எண் என்னது? +1. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது O4F2. இப்போ இதில் ஆக்சிஜனேற்ற எண் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா +12 இதில். சரியா? அப்போ பாருங்கள், 4 ஆக்சிஜன் இருக்கா, அப்போ 4 × 12. ஒரு எஃப்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்க்கு எக்ஸ் வச்சுப்போம். 2 எஃப் இருக்கா, அப்போ 2x. ஓவராலாக எந்த சார்ஜும் இல்லை, ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 2 இந்த 2வை 4ல் கேன்சல் ஆகிடும், 2 டைம்ஸு. இப்போ 2 + 2x இஸ் ஈக்குவல் டு 0. 2x இஸ் ஈக்குவல் டு -2. கரெக்டாக இந்த 2 இந்த பக்கம் வந்தால், ஸோ x இஸ் ஈக்குவல் டு -2/2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த ஃப்ளூரினோட ஆக்சைடுகளில் ஃப்ளூரினோட ஆக்சிஜனேற்ற எண் எல்லாத்துலேயுமே -1 தான். ஆனால் ஆக்சிஜனோட ஆக்சிஜனேற்ற எண் மாறுது. ஸோ எங்கெங்கே என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். இப்போ அடுத்தது குளோரின் பாருங்கள், Cl2O. இப்போ இங்கே இந்த குளோரினோட ஆக்சைடுகளில் Cl2O, ClO2, Cl2O6, Cl2O7, Cl2O4 இந்த கேட்டகரியில் வராமல் Cl2O4னு ஒருத்தர் இருக்கிறார். இதில் Cl2O5 இல்லை. ஸோ இதை தான் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கும் சரி, இன்டர்னல் 1 மார்க்குக்கும் இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் 1 மார்க்ஸ் கேட்டுடலாம். அதேமாதிரி புரோமினுக்கு பார்த்திங்கன்னா Br2O இருக்குது, Br O2 இருக்குது, மீதி எந்த ஆக்சைடும் இல்லை. அயோடினுக்கு பார்த்திங்கன்னா I2O5 மட்டும் இருக்குது. இந்த கேட்டகரியில் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் வராத I4O9, I2O4 இருக்குது. ஸோ இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் ஆக்சிஜனுக்கு -2ன்னு தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம ஆக்சிஜனுக்கு -2ன்னு தான் வச்சுப்போம் மோஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஹாலஜனின் ஆக்சிஜனேற்ற எண் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். கரெக்டாக இங்கே மேலே டேப்லர் காலமில் கொடுத்தது உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி கேல்குலேட் பண்ண முடியல, இல்லை ஆன்சர் வரலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளவுதான். இந்த ஹாலஜனின் ஆக்சைடுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஆக்சைடுகள் மட்டும் எது எது இருக்குது, எது எது இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.